இங்கு அமர்ந்துள்ள பெரியவர்கள் அனைவருக்கும், பள்ளியில் ஆசிரியர்களுக்கும், தலைமை ஆசிரியர், இங்கு என்னோடு அமர்ந்திருக்கும் பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். பாரதியார் தயா பவன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பவன்ஸ் ஜேர்னல் எனக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்போ தான் பாரதியார் தயா பவன் என்ன, இவங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, இந்த ஸ்கூலில் என்னுடைய மகள் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் எங்களால் அது நிறைவேறலை. ஸோ 2022 இது ஒரு சான்ஸ், கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது என்னோடய மகள் அபிராமியை இங்கே சேர்த்து விடுறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனால் அப்போ நான் நினைக்கல அபிராமி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நான் பேசுவேன் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ பேர்லேயே பாரதிய தயா பவனில் இருக்கிறதுனால பாரதியினுடைய 4 வரிகளை மட்டும் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பாரதி இத்தனை செய்கிறத விட தேவைப்படுற ஒருத்தங்களுக்கு கல்வி அறிவு புகட்டுறது நல்ல விஷயம் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அவரே இன்னொன்று சொல்கிறாரு, திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வும் இந்த நாட்டிலே அப்படின்ட்டு அவருடைய கனவு. அவர் ஃபவுண்டர் ஆஃப் பாரதியார் தயா பவன் முன்ஷியை பாரதி சந்திச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாரதியோட மகாகவி பாரதியோட எண்ணங்கள் எல்லாத்தையும் பாரதிய வித்யா பவன் மூலமாக நிறைவேற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். நான் இங்கே ராமகிருஷ்ண மடத்தில் நான் படித்தேன். அங்கே தான் எனக்கு முதல்ல கல்ச்சர், மாரல், எத்திக்ஸ் இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டது நான் ராமகிருஷ்ண மடத்தில் தான். அப்போ என்னுடைய சில்ட்ரன் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் படிக்க வைக்க முடியல அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை அபிராமி மூலமாக எனக்கு கிடைச்சிது. இப்போது அபி நாங்கள் எதுவுமே நீ இதை செய்யணும், நீ இதை படிக்கணும் அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்லலை. தானாகவே அவளுடைய ஹார்ட் ஒர்க், அவளுடைய கமிட்மெண்ட், அந்த இது அவங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் மூலமாகவும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இத்தகைய ஒரு ஆசிரியருடைய பணி அறப்பணி. இதை இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் என்கரேஜ் பண்ணி அவங்கள பிற்காலத்துக்கு தேவைப்படுற மாரல் கல்ச்சரை இம்பைப் பண்ணுற ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஐயா வானவரையர் அவங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. Thank you, sir.